பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் பாண்டியனோட கடையில் வந்து வேலை செய்கிறதா சொல்லிட்டு அங்கே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு சரவணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எந்த வேலையும் செய்ய தெரியல. ஆனால் எங்கள் அப்பாவோட இடத்துல இருந்துக்கிட்டு என்னெல்லாம் செய்கிறாரு. நல்லா இந்த கடையில் வந்து சாப்பிட்றாரே தவிர்த்து மற்றபடி பெருசாக என் மாமனார் எந்த வேலையும் செய்யலை. எதுக்கு இவர் கடைக்கு வந்தாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. தங்கமயில்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். ஆனால் தங்கமயில் என் பேச்சை கேட்காம தன்னுடைய அப்பாவை வேணும்னே திட்டம் போட்டு கடைக்கு அனுப்புகிற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்கவும் முடியல. அப்பா கிட்டவும் சொல்ல முடியலையே, என்ன செய்ய அப்படின்னு சரவணன் யோசிக்கிறாரு. பாண்டியன் வந்த உடனே, என்ன சம்மந்தி, எப்படி தான் அந்த கடையில் இருக்கிறீங்களோ தெரியல, என்னால் முடியல. ஆனாலும் எனக்கு வேலை தான் முக்கியம் சம்மந்தி. நீங்கள் இல்லாதப்ப கடையை பொறுப்பாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். என்ன வேலை செய்கிற பழனியாக இருக்கட்டும், என் மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொறுப்பே இல்லாமல் வெளியில் போகிறாங்க வராங்க. ஆனால் நான் உங்கள் இடத்துலையே தான் இருந்த சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அப்படிங்களா, ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்தாலும் கடையை பொறுப்பாக தான் பார்த்துக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன், அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது, அப்படியா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இருந்தாலும் தினமும் எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சம்மந்தி. ஏன்னா பாக்கியம் எதிர்பார்க்கல, நான் நல்லா வேலை செஞ்சுருக்கேன்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட இதை எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சேன்னு சொல்லும்போது, என்கிட்ட கேட்குறதுக்கு நீங்கள் ஏன் யோசிக்கணும்? நீங்கள் என்னுடைய சம்மந்தி. இங்கே காலையில் சீக்கிரமாக வந்து வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. கடையில் யாரும் இல்லைனாலும், உங்களுக்கு சரியாக வேலை செய்ய தெரியலனாலும், பொறுப்பாக என் இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்காகவாது நான் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு இங்கே வந்து தங்கமயிலோட அப்பா கிட்ட பணம் கொடுக்குறாங்க பாண்டியன். உடனே இதை பார்த்துட்டு சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. எந்த வேலையும் செய்யாமல் இப்படி தனக்கு வருமானம் வரணும், சம்பளம் வேணும்னு எப்படி தான் வந்து தங்கமயிலோட அப்பா கேட்டு இந்த பணத்தை வாங்குறாரோ தெரியல. இந்த தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்குது. ஆனால் நான் சொன்னாலும் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு சரவணன். உடனே பழனியும், பாத்தியா சரவணா, நானும் ரொம்ப நாள் இந்த கடையில் வேலை பார்க்குறேன். எனக்குன்னு பணம் கேட்டால் மச்சான், பாண்டியன் மச்சான் அவ்வளோ கோவப்படுவார். ஆனால் இப்போ தன்னுடைய சம்மந்தின உடனே என்ன ஏதுன்னு கேட்காம தினமும் சம்பளம் கொடுக்குறாரு பாத்தியா, நம்ம நிலமையை பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. உடனே சந்தோஷமாக தங்கமயிலோட அப்பா அங்கே வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. உடனே பாக்கியம், வந்துட்டீங்களா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்களே, இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, சம்மந்தியே என்னை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லா வேலை பார்க்குறேன்னு பாராட்டி பேசினாரு. சீக்கிரமாக வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு நான் இனி அங்கே போனால் போதும், சம்பளம் கொடுத்துருக்காங்க பாக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, இப்போவாது சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வந்ததே, குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்ததே, அதுவே போதும், எம்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது என்னுடைய சம்பள பணம், தினமும் இனி எனக்கு சம்பளம் வரும், நீ எதுக்கும் கவலைப்படாத பாக்கியம், நான் இருக்கேன்ல அப்படின்னு பாண்டியன் கொடுத்த பணத்தை பாக்கியத்துக்கிட்ட கொடுக்கும்போது, ஆமாம், இன்னும் ஏதாவது பணம் இருக்கா என்ன, என்ன பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, இந்த பணத்தை நம்ம சம்மந்தி தான் கொடுத்தாரு. ஆனால் அம்புட்டு நேரம் வேலை பார்த்ததுக்கு நானும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் யாராவது பார்த்தா என்ன ஆகும்னு கேட்க, அதை எப்படி பார்ப்பாங்க, யாரும் கடையில் இல்லாதப்ப தான் இந்த பணத்தை எடுத்தேன், நமக்குன்னு பணம் வேண்டாமா என்ன, நிறைய கடன் வாங்கியிருக்கோம், இப்போ தான் எனக்கே பொறுப்பு வந்திருக்கு, நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளோ பொறுப்பு இருக்குது நமக்கு, அதனால தான் அவங்க கொடுக்குற பணம் பத்தாதுல்ல, அதனால் இந்த பணத்தை கடையிலேருந்து நானே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, உடனே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல, இப்போவாது சம்மந்தியை புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் அந்த கடையில் உரிமை இருக்குன்னு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் சம்மந்திக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும், தங்கமயில் வாழ்க்கைக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கிற மாதிரி இங்கே பாண்டியன் சம்மந்தியை வந்து நம்ப வைக்கணும், உங்கள் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு யோசிப்போம்னு சொல்லும்போது, ஆமாம், வீட்டில் நிறைய பொருள் இல்லைன்னு சொன்னியே, வீட்டுக்கு என்னென்ன தேவைன்னு நீ முதல்ல சொல்லு, நாளைக்கு கடையிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம தேவையான பொருளை வாங்கிக்கலான்னு சொல்லும்போது, இப்போ நான் அந்த கடையில் வேலை பார்க்குறேன் பாக்கியம், அது மட்டும் இல்லை சம்மந்தி என்னை ரொம்ப நம்புகிறாரு, நமக்கு அந்த கடையில் பொருள் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன, கேட்டு எடுக்கலாம், கேட்காம எடுத்தா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன், இன்னைக்கு கடையில் இருக்க ஒவ்வொன்றையும் எடுத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு மட்டும் எம்பிட்டு வருமானம் வந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா, அவ்வளோ சம்பாதிக்கிறாரு பாண்டியன் சம்மந்தி, இதெல்லாம் யாருக்கு, நம்ம மாப்பிள்ளைக்கும் சம்பளம் தரதே கிடையாது, தங்கமயிலும் பெருசாக அதில் பணம் கேட்குறது இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து பயன்படுத்தினா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தங்கமயிலோட அப்பா கேள்வி கேட்க, உடனே பாக்கியம், பரவாயில்லையே, இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்களே,
இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். நீங்க சொல்றது சரிதான். வெளியில எதுக்கு பணம் குடுத்து வாங்கணும்? சம்மந்தி கடையில நாளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க. ஆனா நம்ம மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாது. பார்த்து கவனமா இருங்க. கடையில யாரும் இல்லாதப்ப சொல்லுங்க. நானே கடையில வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது, உடனே தங்கமயிலோட அப்பா இங்க மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே, சரியா சொன்ன பாக்கியம். யாரும் இருக்கும்போது இப்படி நம்ம பொருளெல்லாம் எடுத்தா அதுக்கப்புறம் சம்பளம் கிடைக்காது. நமக்கு வருமானமும் வரணும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்க நம்ம பாண்டியன் சம்மந்தி கடையிலேயே எடுத்துற வேண்டிதான். நாளைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தனியா எடுத்து வைக்கிறேன். எப்பயும் போல சம்மந்தி வெளியில கிளம்பி போவாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு கிளம்பி போகும்போது கடைய நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்றப்ப நீ வா. தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு. யார் நம்மள கேள்வி கேட்க போறது? யாரும் இத கண்டுபிடிக்க போறதும் இல்ல. எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. அப்படின்னு இங்க வந்து தங்கமயிலோட அப்பா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, உடனே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா, இப்பதான் நீங்க வந்து புத்திசாலித்தனமா இருக்கிறீங்க. இப்படிதான் இருக்கணும். நம்ம பொண்ணு காலேஜுக்கு போறா, அவளுக்கு பணம் கட்டணும்னு ரொம்பவே மனசு வேதனையோட இருந்தேன். அது மட்டும் இல்லாம, தங்கமயிலோட கல்யாணத்துக்கு வாங்குன பணத்தெல்லாம் நம்ம திருப்பி குடுத்துறணும். இனிமேல் நீங்க அங்க நம்ம சம்மந்தி கடைக்கு வேலைக்கு போறதுனால, கண்டிப்பா நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இனி தங்கமயில் நமக்கு எந்த உதவியும் செய்யவும் தேவையில்ல. நம்மள பத்தி தங்கமயில் யோசிக்கவும் வேண்டாம். இத்தன நாள் இந்த குடும்பத்த நடத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப உங்களுக்கு வருமானம் வரதெல்லாம் பார்த்து எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு, இங்க மாணிக்கம் செய்றது எல்லாமே தப்புன்னு சொல்லி புரிய வைக்காம, நம்ம சம்மந்தி கடை தானே, அதனால பணத்தையும் எடுக்கலாம், அங்க இருக்கிற பொருளையும் யாருக்கும் தெரியாம எடுத்தா தப்பே இல்லன்னு பாக்கியம் சொன்னதால, அப்படியெல்லாம் செய்யலான்னு இங்க மாணிக்கமும் யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த சரவணன் ரொம்ப கோவமா அங்க இருக்கிறத பார்த்துட்டு தங்கமயில், "என்னங்க நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற என்ன செய்ய சொல்ற? உங்க அப்பா கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா, தினமும் கடைக்கு வந்து என்னலாம் செய்றாருன்னு தெரியுமா? எந்த வேலையும் செய்யாம, என் அப்பா இடத்துல உட்காந்துக்கிட்டு, என் அப்பா வரவங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சு குடுத்துட்டு இருக்காரு. எங்க அப்பா கடையோட ஓனர். ஆனா, அவரே அம்புட்டு வேலை செய்யும்போது, வேலைக்கு வந்த உங்க அப்பா உட்காந்துக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வருமா? இதுல வேற தினமும் எனக்கு சம்பளத்த குடுத்துருங்கன்னு கேட்டு பணத்த வாங்கிட்டு போறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீயாவது சொல்ல மாட்ட? எங்க அப்பா கிட்ட கேட்டு சம்பள பணத்த வாங்குற உங்க அப்பா, கடையில கொஞ்சமாவது வேலை பார்க்க வேண்டாமா? ஆனா, உங்க அப்பா அங்க வேலை பார்க்க வர மாரியே இல்ல. சொந்தக்காரங்க எல்லாரையும் கடைக்கு வர வச்சு, தேவையான பொருளெல்லாம் குடுத்துட்டு, "இதுக்கு பணம்லாம் நீங்க தர வேண்டாம். என் சம்மந்தியோட கடை தான்னு சொல்லிட்டு இருக்காரு." இதெல்லாம் தப்புன்னு உங்க அப்பாவுக்கு புரியவே புரியாதா? நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்ள. நீங்க அமைதியா இருங்க. எதுவும் கேட்டாலும், இங்க பாண்டியன் சம்மந்திகிட்ட நான் பேசிக்கிறேன்னு, இங்க உங்க அப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு மேல உங்க அப்பா ஏதாவது செஞ்சா நான் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன். கடையில நான், பழனி மாமான்னு எல்லாரும் வேலை செய்றோம். ஆனா எங்க அப்பா கிட்ட பணத்த நாங்க கேட்டதும் இல்ல. பணம் எங்களுக்கு தேவைப்படும்னு புரிஞ்சுகிட்டு எங்க அப்பாவே தான் குடுத்துருக்காங்க. ஆனா உங்க அப்பா செய்றது எதுவுமே சரியில்ல தெரியுமா? பணத்தோட அருமை தெரியல. அதான் உங்க அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, இப்படிலாம் செய்றாரு. உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நாளையிலேருந்து கடைக்கு வர வேண்டான்னு. அவர் கடைக்கு வந்தாலே என்னால சரியா வேலை பார்க்கவே முடியல. எங்க அப்பா உட்கார வேண்டிய இடத்துல அவர் என்னைக்கு உட்கார்ந்தாரோ, அன்னைக்கே நான் அவர சும்மா விட்டுருக்க கூடாது. உங்க அப்பா கிட்ட சொல்லிரு. இதுக்கு மேல பிரச்சனை வந்தா நான் அமைதியா இருக்க மாட்டேன்." அப்படின்னு கோவமா பேசிட்டு போக, உடனே தங்கமயிலும், "அப்பா அப்புறம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? பரவால்ல. இவருக்கு தான் யாரும் சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பாவாவது புத்திசாலித்தனமா சம்பளத்த கேட்டு வாங்குறாரே, அதுவரைக்கும் சரிதான். எங்க அம்மா வேற அங்க கஷ்டப்படுறாங்க. என் முன்னாடி தானே எல்லாரும் என் கல்யாணத்துக்காக அம்மா பணம் வாங்கியிருக்காங்கன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என் வீட்ல உள்ளவங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது, அப்பா கடைக்கு வேலைக்கு போ வேண்டான்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம, எங்க அப்பாவாவது புத்திசாலித்தனமா அங்க வேலை செய்றதுக்கு வருமானத்த கேட்டு வாங்குறாரு. ஆனா என் வீட்டுக்காரர் எனக்காக எதுவும் வாங்கி குடுக்க கூட தன்னுடைய அப்பா கிட்ட பணம் வாங்குறதே இல்ல. என்ன கண்டுக்கிறதும் இல்ல. அப்படி இருக்கும்போது எங்க அப்பா செய்றது தான் சரி. இங்க சரவணன் சொல்றதெல்லாம் கேட்டு எங்க அப்பா கிட்டயும், எங்க அம்மா கிட்டயும் என்னால இப்ப பேசவே முடியாது." அப்படின்னு சொல்லி தங்கமயிலும், "சரவணன் இதெல்லாம் சொன்னா நம்ம வந்து இத பத்தி யோசிக்கவும் வேண்டாம். நம்ம வீட்ல நம்ம அப்பாகிட்டயோ, அம்மாகிட்டயோ இத பத்தி பேசவும் வேண்டான்னு முடிவெடுக்குறாங்க தங்கமயில். பாண்டியன் கடையிலேருந்து வேலை இருக்குன்னு வெளியில போனதுக்கப்புறமா, அங்க பொறுப்பா வேலைய நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, எவ்ளோ வருமானம் தினமும் வருதுன்னு இங்க மாணிக்கம் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, "இவ்ளோ வருமானம் வந்தா, நம்ம இந்த பணத்த எடுக்கக்கூடாதா என்ன?" அப்படின்னு தினமும் தன்னுடைய குடும்பத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணம் எடுத்த மாணிக்கம், நெறைய பணத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா, பொறுப்பா தான் இங்க சம்மந்தி இருக்கிறாருன்னு நம்பி பாண்டியனும் இத கண்டுக்காமயே இருக்க,
அப்பதான் இங்க பழனிக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது. எப்பயுமே பாண்டியன் மச்சான் வெளியில போனதுக்கப்புறம் நான் தான் இந்த பணத்தெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு நம்மள இந்த பக்கமே வரவிடாம எதுக்காக இங்க சரவணனோட மாமனார் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த கடையில எப்படி வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் மாணிக்கமும் வேலை பார்க்க வந்திருக்காரு. ஆனா இவர் மட்டும் என்ன கடையோட ஓனர் மாதிரி பேசுறாரு, என்னையே திட்டுறாரு. சீக்கிரமா அங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் குடுங்கன்னு என்ன வெளியில அனுப்புறதுலயே ஒரு எண்ணமா இருக்காரு. நான் வெளியில போனதுக்கப்புறம் இவர் என்ன செய்றாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. கடையில வேற அப்பப்ப பணத்த நீங்க எடுத்தீங்களா? அப்படின்னு வேற மச்சான் எங்கள சந்தேகப்படுறாரு, கேள்வி கேட்குறாரு. என்னைக்காவது இப்படிலாம் நாங்க பணத்த எடுத்திருக்கோமா? ஆனா இந்த தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க கடையில பணத்த நீங்க எடுத்தீங்களா? அப்படின்லாம் மச்சான் வந்து சந்தேகப்படுறாரு, கேள்வி கேட்குறாரு. பணம் இங்க இல்லாம போகுதுன்னா, ஒண்ணு இந்த மாணிக்கம் எடுக்கணும். இல்லையா மச்சான் வந்து எடுத்திருக்கணும். மத்தபடி நானும், சரவணனும் இந்த மாதிரி ஒரு வேலைய நாங்க செய்யவே மாட்டோமே! எங்களுக்கு அப்படி பணம் தேவைப்பட்டதும் கிடையாது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு சொல்லி யோசிக்க, அந்த சமயம் அங்க வந்த சரவணனும், "என்ன மாமா, வெளியில நெறைய வேலை இருக்கு. பொருளெல்லாம் எடுத்துட்டு போணும்னு சொன்னீங்க. வேணும்னா நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்க, உடனே பழனியும், "அதெல்லாம் வேண்டாம். என் வேலைய நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரவணா. ஆனா உன் மாமனார பத்தி தான் பேசணும். என்ன தப்பா நினைச்சிட மாட்டல்ல? எப்படி சொல்றதுன்னும் தெரியலன்னு" சொல்லும்போது, "என்ன மாமா, என் மாமனார் ஏதாவது பிரச்சனை செஞ்சாரா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இப்பவே இங்கேருந்து அனுப்பிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு சரவணன். "இல்ல சரவணா, உன் மாமனார் வந்ததுக்கு அப்புறமா கடையில கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வருது. நீ கவனிக்கிறியா இல்லையான்னு தெரியல. அப்பப்ப வச்ச பணத்த யார் எடுத்தாங்கன்னு, இங்க தான் இருந்த பணம் இப்ப யார் எடுத்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு மச்சான். உனக்கே தெரியும்ல, இத்தன நாளா நம்ம 2 பேரும் கடையில வேலை பார்க்குறோம். நமக்கு பண தேவை இருக்குன்னு கூட மச்சான்கிட்ட நம்ம பணம் கேட்டதே இல்ல. அதே மாதிரி நேத்து நான் வெளியில போகும்போது இங்க தான் நெறைய பொருளெல்லாம் வச்சுட்டு போனேன். வந்து பார்க்கும்போது அந்த பொருளெல்லாம் இல்ல. யார் எடுத்தாங்க? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே உன் மாமனார் இங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நடக்குது. நம்ம மச்சான்கிட்ட இப்படி வந்து பணத்த கேட்டு வாங்குறவரு, சம்பள பணம் வேணும்னு கேட்டு வாங்குறவரு, இப்படி எந்த தப்பும் செய்ய மாட்டாரு தான். ஆனாலும் எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, "என்ன மாமா நீங்க? நான் யோசிச்சது தான் நீங்களும் யோசிக்கிறீங்க. அதனால கண்டிப்பா அப்படி என்னதான் நடக்குதுன்றத நம்ம பார்த்து தான் ஆகணும். அதான் சிசிடிவி எல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரியாமையா இருக்கும். நாளைக்கே கண்டுபிடிப்போம் மாமா. இப்ப இருக்கிற வேலைய பார்ப்போம். அப்பா வரதுக்குள்ள வேலையெல்லாம் செய்யணும். எப்படியும் தங்கமயிலோட அப்பா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. ஆனா சரியா கேட்டு பணத்த மட்டும் வாங்கிருவாரு. நம்ம வேலைய பார்ப்போம் மாமா. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சா, அப்படி என் மாமனார் மேல தப்பு இருந்தா நான் போலீஸ வர வைப்பேன். கண்டிப்பா இவர சும்மா விட மாட்டேன். செஞ்ச தப்புக்கு என் மாமனார்ன்னு கூட பார்க்காம அவர நான் மாட்டி விடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா, அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. இருந்தாலும் மச்சான் நம்மள கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது தானே. அதான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாரு பழனி. வெளியில பொருளெல்லாம் குடுக்கறதுக்காக சரவணன் மட்டும் இல்லாம, இங்க பழனியும் கிளம்பிடுறாங்க. கடையில யாருமே இல்ல. இப்ப பாக்கியத்த வர சொன்னா சரியா இருக்கும். எப்படியும் நம்ம சம்மந்தி கடைக்கு வரவும் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம வந்து தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்கு அனுப்புனா தான் நல்லது. அ பாக்கியம் என்னென்ன பொருளெல்லாம் வந்து எடுத்துட்டு வர சொன்னா அப்படின்னு கடையில யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் தனியா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாரு மாணிக்கம். அது மட்டும் இல்லாம பாக்கியத்துக்கு வேற ஃபோன் பண்றாரு. பாக்கியம் எங்க இருக்குன்னு கேட்க, அதான் நீங்க தினமும் பணம் கொண்டு வந்து கொடுத்தீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு நம்ம பொண்ணுக்கு துணி வாங்க போலாமேன்னு கிளம்புனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இப்ப நல்ல வருமானம் வந்த உடனே வீட்லயே இருக்காம நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் நீயே வாங்க ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லும்போது, வீட்டுக்கு தேவையான பொருள சம்மந்தி கடையில தான் எடுக்கணுங்க. இருந்தாலும் காலேஜுக்கு போற பொண்ணுக்கு புது துணியெல்லாம் வாங்கி தர வேண்டாமா? இப்பதான் நமக்கு நல்ல வருமானம் வருதுல்ல. ஆமா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நீ கொஞ்சம் சம்மந்தி கடைக்கு வரியா? சம்மந்தி கடை என்ன? நம்ம கடைக்கு வாயேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது, ஆமா நான் தான் இப்ப ஓனர் மாரி இந்த கடைய நல்லபடியா பார்த்துக்கிறேன். அப்ப இது நம்ம கடை தானே. நீ நம்ம கடைக்கு வா. யாருமே இல்ல. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிரு. யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே இங்க இருந்த பணத்த யார் எடுத்தாங்கன்னு சம்மந்தி சந்தேகப்படுறாரு. என்ன எதுவுமே கேட்கல தெரியுமா? இங்க வந்து பழனியவும், நம்ம மாப்பிள்ளையவும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதனால என்ன யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. நீ சீக்கிரமா கடைக்கு வா அப்படின்னு பாக்கியத்த வர வைக்கிறாரு. பாக்கியம் ரொம்பவே சந்தோஷமா அங்க பையோட வந்து நிக்கிறாங்க. உடனே பாண்டியனோட இடத்துல தங்கமயிலோட அப்பா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்கியம் பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க தான் இந்த கடையோட ஓனர் மாரி இப்படி கடையில யாருமே இல்லாம இங்க சம்மந்தியோட இடத்துல உட்காந்துருக்கிறத பார்க்க அவ்வளோ நிம்மதியாவும், அவ்வளோ பெருமையாவும் இருக்குங்க. இந்த கடையோட பொறுப்ப உங்ககிட்ட குடுத்துட்டு, இவங்க எல்லாரும் அவங்கவங்க வேலைக்கு போறாங்கன்னா, நீங்க தானே இந்த கடைய பொறுப்பா பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லப்போனா, உங்களுக்கு இப்ப குடுக்குற சம்பளத்த விட, இன்னும் சம்மந்தி நெறைய பணம் குடுத்தா கூட நல்லது தாங்க. நீங்க இதெல்லாம் கேட்டு வாங்கணும். அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம தாங்க இந்த கடையவே பார்த்துக்க போகிறோம் அப்படி தானேங்க. இந்த கடையே நமக்கு சொந்தமாயிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது, பாக்கியம் நீ இப்போ எதுக்கு வந்த? இந்த பொருளெல்லாம் முதல்ல எடுத்துட்டு கிளம்பு. மாப்பிள்ளை மட்டும் வந்துட்டாரு அவ்வளவுதான். இப்ப வேணும்னா சம்மந்தி இந்த கடைக்கு ஓனரா இருக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டு, நான் இந்த கடையில பொறுப்பா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த கடை நமக்கு சீக்கிரமாவே வரதான் போகுது. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம வந்துலாம் நீ பொருளெல்லாம் எடுக்க வேண்டாம். எப்பயும் போல நீ ஏன் இந்த கடைக்கு ஓனரா இருக்கலாம் பாக்கியம்னு சொல்ல, அப்படியாங்க? சரி நான் சீக்கிரமா இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறேன். சரியா சம்பளத்த வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் பொருள் வந்து இல்ல, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி உங்கள கேள்வி கேட்டா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு, நான் உங்க சம்மந்தியாச்சே, நான் இதெல்லாம் செய்வேனான்னு தெளிவா பேசுங்க. அப்பதான் நீங்க பேசுறத கேட்டு அவங்க எல்லாரும் நம்புவாங்க. புரியுதுல்ல? இப்படிதாங்க புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு, அங்க பாண்டியனுக்கு தெரியாம, சரவணனுக்கு தெரியாம, பழனிக்கு தெரியாம கடைக்கு வந்த பாக்கியம், அங்க வந்து மாணிக்கம் குடுத்த பொருள் எல்லாத்தையும் வீட்டுக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க. தினமும் இங்க மாணிக்கம் ஒவ்வொரு வேலைய செஞ்சுட்ருக்காரு. பணம் எடுக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் எடுக்கிறது அப்படின்னு சொந்தக்காரங்கள வர வச்சு நெறைய பொருளெல்லாம் குடுத்துட்டு, அதுக்காக பணம் வாங்காம அவங்கள அனுப்புறதுன்னு இப்படி அ பாண்டியனுக்கு தெரியாம தேவையில்லாத வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்க, நெறைய பணத்த எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இங்க பாண்டியன் கடைக்கு ஒருத்தர வர சொல்லியிருக்காரு. அவருக்கு பணம் குடுக்கணும் அப்படின்னு பணத்த எண்ணி பார்க்கும்போது, "என்ன நேத்து தான் இதில ரூ. 10,000 பணம் வச்சேன். ஆனா ரூ. 5,000 பணம் தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "பழனி இங்க சரவணன் எங்கன்னு?" கேட்க, "இப்பதான் மச்சான் வெளியில போனான்னு" சொல்லும்போது, "சரி இங்க ரூ. 10,000 பணம் இருந்ததே பார்த்தியான்னு?" கேட்கும்போது, "இல்ல மச்சான் நான் அங்க வரதே இல்ல. எல்லா பொறுப்பையும் அந்த தங்கமயிலோட அப்பா தானே பார்த்துட்ருக்காரு. நீங்க கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எப்படி சம்மந்திய சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறது? என்ன பழனி பேசுற? என்னதான் அவர் கடைக்கு வேலைக்கு வந்தாலும், அவர் பொறுப்பா எந்த வேலைய பார்க்குறாரு? ஏதோ என் இடத்துல உட்காரணுமேன்னு வராரு. நானும் அவர வேலைக்கு சேர்த்துட்டேனேன்னு பணம் குடுத்துட்ருக்கேன். என்னதான் இருந்தாலும் மாணிக்கம் என்னுடைய சம்மந்தி. அவர் எப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறது? இதுல இருந்த பணத்த எடுத்தீங்களான்னு நான் கேட்டா நம்மள தானே தப்பா நினைப்பாங்க பழனி. என்ன செய்யன்னு தெரியலையேன்னு யோசிக்க அங்க சரவணன் வராரு. உடனே சரவணன் கிட்ட இங்க பாண்டியனும், "சரவணா இதில இருந்த பணத்த பார்த்தியான்னு?" கேட்க, "அப்பா என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இதில ரூ. 10,000 பணம் இருந்தது. இப்ப ரூ. 5,000 பணம் இருக்கு. யாரும் எடுத்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "என்னப்பா நீங்க? அப்படியே நான் பணத்த எடுத்திருந்தா உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? நீங்களே சொன்னாலும் நான் கடையில இருக்க பணத்த எடுக்கவே மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் தங்கமயிலுக்கு எதுவும் வாங்கி குடுக்குறதும் இல்ல. உங்ககிட்ட பணம் தேவை இருக்குன்னு கேட்குறதும் இல்லையே. என்னப்பா எங்கள போய் சந்தேகப்படுறீங்கன்னு?" சொல்லும்போது, "இல்ல இந்த பணத்த வச்சிருந்தேன். இப்ப இல்ல. வ வ வந்த அந்த அண்ணனுக்கு எப்படி பணம் குடுக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு யோசிக்க உடனே பழனியும், "நான் தான் சொன்னேன்ல சரவணா, உங்க அப்பா நம்மள தான் சந்தேகப்படுவாரு. ஆனா எனக்கு உன் மாமனார் மேல தான் சந்தேகமா இருக்கு. பேசாம நாம யாரும் இல்லாதப்ப கடையில என்னதான் நடக்குதுன்னு அங்க சிசிடிவிய பார்த்தா தான் தெரியும். இல்லனா இப்படியே ஒவ்வொரு நாளும் மச்சான் நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சா, நம்மளால அப்புறம் நல்லபடியா கடைய நடத்த முடியாது. என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க தானே மாமா சொன்னீங்க, உன்னுடைய மாமனார் கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு. அதான் நானும் கேள்வி கேட்காம பொறுமையா இருந்தேன். இனி அப்பா நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கக்கூடாதுன்னு, அங்க சிசிடிவில இவங்க யாரும் இல்லாதப்ப என்னலாம் இங்க மாணிக்கம் செய்றாருன்னு ஒவ்வொன்னையும் பாண்டியனுக்கே தெரியாம பழனியும், சரவணனும் ஒவ்வொன்னையும் கவனிக்க ஆரம்பிக்க, அப்பதான் தெரியுது. யாரும் கடையில இல்லன்னு, இங்க சிசிடிவி இருக்குன்னு கூட தெரியாம கடைக்கு வேலைக்கு வந்த மாணிக்கம் பணம் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம பாக்கியத்த வர சொல்லி நெறைய பொருளெல்லாம் குடுத்து அனுப்புறது, அவங்க சொந்தக்காரங்கள வர சொல்லி பொருள குடுத்துட்டு பணம் வாங்காம ஏமாத்துறதுன்னு ஒவ்வொரு வேலையா கடைக்கு வேலைக்கு வந்த இந்த மாணிக்கம் நம்ம கடையில உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காரு. அவங்க சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்றாரு. வீட்டுக்கு தேவையான பொருள எடுத்தா அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லாம அப்ப ரூ. 10,000 பணத்துல இருந்து அ ரூ. 5,000 பணத்த எடுத்தது வேற யாரும் இல்ல, இந்த மாணிக்கம் தான் அப்படின்னு சிசிடிவி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வந்து பழனியும், சரவணனும். இந்த ஆதாரத்த பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட இருந்தாலும் சரவணனுக்கு மாணிக்கம் மேல அவ்ளோ கோவம் வருது. இவ்ளோ நேரமாகியும் நம்ம கடைக்கு வரலன்னா, முன்னாடிலாம் எனக்கு வேல குடுங்கன்னு சொல்லி சீக்கிரமா கடைக்கு வந்த என் மாமனாரு, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, இப்ப அவர்கிட்ட நெறைய பணம் சேரும்போது, கடைக்கு சீக்கிரமா வர வேண்டாம். நேரம் கழிச்சு வந்தாலும், நம்ம எடுக்கிற பணத்த எடுக்க தானே போறோம்னு, இப்படிலாம் செய்றாரு போல. இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு. எங்க அப்பாவோட பணத்த எடுத்தது மட்டும் இல்லாம, ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லார்கிட்டயும் பேசி சிரிக்கிறது, நல்ல பேர் வாங்குறது, அப்பா கிட்ட சம்பளத்த கேட்டு வாங்குறது, என் அப்பாவோட இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலைய செய்றாருல்ல என் மாமனார், அவருக்கு சரியான பாடம் புகட்ட போறேன். இந்த ஆதாரம் முதல்ல எனக்கு வரணும் அப்படின்னு, அந்த ஆதாரம் தன்னுடைய ஃபோனுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. இப்படி எங்க கடையில வேலை பார்க்குற மாணிக்கன்றவர் வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்றாரு. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு.
அப்படின்னு போலீஸ்கிட்ட வந்து மாணிக்கத்தை வந்து இப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. மாணிக்கம் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா பாண்டியனோட கடைக்கு வர, பாண்டியன் ரொம்பவே குழப்பமா இருக்காரு. யார் இந்த பணத்தை எடுக்கிறாங்கன்னும் தெரியல, என்ன செய்யறதுன்னு புரியலையேன்னு சொல்ல, என்ன சம்மந்தி எப்பயுமே வெளியில கிளம்புவீங்க, இன்னைக்கு கடையில இருக்கீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, கடையை நான் பொறுப்பா பார்த்துக்கிறேன். நீங்க கடைக்கு ஓனரா இருந்தா என்ன, நான் ஓனரா இருந்தா என்ன, நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களாச்சே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இல்ல சம்மந்தி, வர வர கடையில வைக்கிற பணம் வந்து யாரோ எடுக்கிற மாரி இருக்குன்னு சொல்ல, உடனே மாணிக்கம் திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன ரொம்ப சீக்கிரத்துல உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கு. ஆனா நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு தெளிவா பேசிறணும். இங்க சம்மந்தி என்னைக்கும் நம்மள சந்தேகப்பட்றவே கூடாது. எப்படியும் நாம தான் பணத்த எடுத்தோன்னு இவங்க யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னு மாணிக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமா, என்ன சம்மந்தி பணத்த யார் எடுக்க போறாங்க? நான் ரொம்ப பொறுப்பா இருக்கேன். என் மேலலாம் நீங்க சந்தேகப்பட்றாதீங்க. உங்க பணத்தையும், பொருளையும் நல்லபடியா பார்த்துக்கிறதே நான் தான். என்ன நம்பி தானே கடைய விட்டுட்டு போறீங்க. கடையில இருக்கிறது என் மாப்பிளையும், இங்க வந்து பழனியும் தானே. என் மாப்பிள்ளைக்கும் நீங்க வந்து எந்த சம்பளமும் தரதில்ல. பழனிக்கும் இப்ப குடும்பம் இருக்கு. சம்பளமே நீங்க தரதில்லன்னு, அவங்க யாராவது பணத்த எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போதே, அங்க போலீஸ் வந்து நிக்கிறாங்க. உடனே பாண்டியனும், சரவணா என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்க, நான் தான்ப்பா வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். உடனே மாணிக்கம், எதுக்கு மாப்பிள இப்ப போலீஸ வர சொன்னீங்க? இந்த பணத்த எப்படியும் பழனி தான் எடுத்திருப்பாருன்னு சொல்ல, உடனே பழனிக்கு ரொம்ப கோவம் வருது. பாத்தியா மாப்பிள, நான் எந்த தப்புமே செய்யல. உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட உன் மாமனார் எவ்வளோ பொய் சொல்றாருன்னு, சொல்லப்போனா இவர வேலைக்கு வர வச்சிருக்கவே கூடாதுன்னு பழனி ரொம்ப கோவமா சொல்ல, உடனே சரவணன், இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். நாங்க எல்லாருமே வெளியில வேலைக்காக போகும்போது கடையில இருந்த நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு நீங்களே இப்ப பார்க்க தானே போறீங்க. அப்பா இந்த ஆதாரத்த பாருங்கன்னு அவங்க கிட்ட இந்த ஆதாரத்த பாண்டியன் கிட்டயும் மாணிக்கத்துக்கிட்டயும் காமிக்க, மாணிக்கம் திரு திருன்னு முழிக்கிறாரு. வசமா மாட்டிக்கிட்டேன். மாப்பிள கிட்ட இப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம செய்யற வேலை எதுவுமே இவங்களுக்கு தெரிய வராது. நான் தான் பணத்தெல்லாம் எடுத்தேன்ற உண்மையை இவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள இதுக்காகவா போலீஸ வர வச்சீங்க? என்னதான் இருந்தாலும் சம்மந்தி எனக்காக மாப்பிள கிட்ட பேசுங்க. நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா, நம்ம நம்ம வீட்ல உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும்னு சொல்லும்போது, எதுக்காக இப்படி பேசுறீங்க? உங்க பொண்ணு தங்கமயில எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பொய் சொன்னீங்க. இப்ப என் கடைக்கு வேலைக்கு சேர்ந்து எங்கள வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. பழனி மாமாவ பத்தி பேசுனீங்கல்ல, பணத்த பழனி மாமா தான் எடுத்திருப்பாருன்னு பொய் சொன்னீங்களே, அப்ப நீங்க அந்த பணத்த எடுக்கவே இல்லன்னு தானே வந்து ஏமாத்தணும்னு நெனச்சீங்க. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்குற மாரி பேசுறீங்களா? உங்கள என்னைக்கும் நாங்க மன்னிக்க போறதே இல்ல. நீங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு, அந்த பணத்த எடுத்தது பழனி தான்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது? உண்மைய ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட பிரச்சனைய நான் பெருசாக்கியிருக்க மாட்டேன். நீங்க செஞ்சது எவ்ளோ பெரிய தப்பு. இதுக்கு தான் நீங்க இந்த கடைக்கு வர வேண்டாம். எங்க அப்பா உங்கள நம்பி மறுபடியும் ஏமாந்து போயிறக்கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். நீங்களும் என் பேச்ச கேட்கல. உங்க வீட்ல உள்ள யாரும் என் பேச்ச கேட்கல. அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இனியும் நான் பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வருமா? நீங்க எங்க கடையிலேயே இப்படி ஏமாத்த பார்த்தா, நான் அமைதியா இருப்பேனா என்ன? அதனால தான் அப்படின்னு சொல்ல, அங்க வந்த போலீஸும் மாணிக்கத்த வெளுத்து வாங்குறாங்க. இப்பயும் பொய் சொல்றீங்க? உண்மைய ஒத்துக்கிட்டா கூட உங்க சம்மந்தி உங்கள மன்னிச்சிருப்பாங்க. இப்படி யாரும் இல்லாதப்ப கடையில இருந்து நெறைய பணத்த எடுத்திருக்கீங்களே. நீங்க சம்மந்தியா இங்க வரல. வேலை பார்க்க தானே வந்தீங்க. ஆனா பொறுப்பா இல்லாம இப்படியா ஏமாத்துறதுன்னு தங்கமயிலோட அப்பா பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும், சம்மந்திய இங்க வேலைக்கு வர சொன்னா இவர் இப்படி என்ன ஏமாத்திட்டாரேன்ற கோவத்த பாண்டியன் அமைதியா நிக்க, அங்க வந்த போலீஸும் மாணிக்கத்த கூப்பிட்டு போயிடுறாங்க. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க, சம்மந்தி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து போறாரு மாணிக்கம். உடனே சரவணன், அப்பா என் மாமனார் இப்படிலாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, இல்லை சரவணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இங்க சம்மந்திய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவரை நம்ம கடைக்கு வேலைக்கு நான் வர வச்சிருக்கவே கூடாது. இங்க வந்து சம்மந்தி அம்மா பாக்கியம் வந்து இப்படிலாம் பேச போய் நானும் அவங்க பேச்ச அப்படியே நம்பிட்டேன். ஆனா நம்ம கடைய பொறுப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்மளை இப்படி ஏமாத்துவாருன்னு நினைக்கவே இல்லைன்னு தங்கமயில், பாக்கியம், இங்க மாணிக்கம்னு எல்லார் மேலேயும் பாண்டியன் ரொம்பவே கோவமா இருந்தாலும், கடையில இருந்த பணத்தை எடுத்தது பழனி இல்லைனா சரவணன் தான் அப்படின்னு சொல்லி நானும் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு சரவணன் கிட்டையும் பழனி கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு பாண்டியன். உண்மை என்னன்னு தெரிஞ்சதால இங்க போலீஸ் கிட்ட மாணிக்கம் வசமா மாட்டிக்கிட்டாருன்னு இங்க பாக்கியத்துக்கும் தங்கமயிலுக்கும் தெரிய வந்ததால எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாக்கியமும் தங்கமயிலும்.